காய்ஸ் இப்போ பார்த்தோன்னா நம்ம ஜான்ஸ் கோயில் இருக்கோம் காய்ஸ். கோடநாள் போகலான்னு ஒரு பிளானில் கிளம்பிட்டோம். கொஞ்சம் கேமரா கொஞ்சம் சைடு திருப்பணும். இருங்க, அந்த கேமரா ரெடி சரி பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, குட்டி பையில பிடிச்சிக்க. அதான் இல்லடா, இங்கே வச்சிரு, பிடிச்சிக்க. சரியா, போலாமா? கோடநாடு போகிறதுனா இந்த பங்க்லேயே வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போயிருங்க. இது தானே பங்க் எதுவும் இல்லை, அதனால் இங்கேயே ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு போயிருங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்த குன்னூர் ஊட்டி சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சுக்காக கோத்தேரி வழி வாங்க. கோத்தேரி வழி வந்துட்டு இங்கே ஒரு 5 இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. வரும்போது டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கோடநாடு அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஃபேமிலியோடு வர்றதுக்கு சூப்பரான இடம் கோடநாடு. இங்கேருந்து இந்த ரைட் சைடு வார்விக் எஸ்டேட்னு நினைக்கிறேன் காய்ஸ். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வியூ இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு போகலாம்.
காய்ஸ் அப்படியே நீங்கள் வந்துட்டே இருக்கும்போது புதூர் தாண்டினீங்க அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சம் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக தெரியும். ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இங்கே செம்மையாக ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு வாங்க காய்ஸ். அப்படியே நம்மளும் நிறுத்துவோம் காய்ஸ். காய்ஸ் இப்போ நீங்கள் வரும்போது கோட்நாடு வரும்போது தாண்டி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செமையான வியூ இருக்குது. அங்கே நிறுத்தி நல்லா வியூ என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வாங்க காய்ஸ், ரைடுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ் ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இந்த இடம் செம்மையாக இருக்கும் காய்ஸ். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போங்க. ஹெல்மெட் கிளிப் போட மறந்துட்டேன். ஏ அஜ்மல் சார், கரெக்ட் டைம். அப்புறம் நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர்ண்ணா. இது என்னது கேமரா? இப்படிதா ஃபுல்லா இதுவும் கேமரா. ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இது ஃபுல் சைடு. ஓ, எல்லா சைடு வாங்கிட்டு இது 2 வீக்ஸ் ஆச்சு. ஓ அப்படியா? சரி. நான் பேசிட்டு ஜிம் போலாமா? போலாம். எப்போ வேணாலும் போலாம். நான் பேசிட்டு சரியா? அவர் சும்மா நமக்கு வந்துட்டு பாரு அப்படிதான் சொன்னா. சரியா? நாளைக்கு வாங்க. சரி ஓகே. நாளையிலேருந்து போயிடலாமா? நாளைக்கு போயிடலாம். ஓகே. அது கரெக்டாக 6 o'clock. கரெக்டாக 6 o'clock. ஓகேவா? ஓகே. சரி போயிட்டு நான் அங்கே தான் இருப்பேன். சரி போயிட்டு வந்துட்டா? போயிட்டு வாங்க. ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணுங்க. பாய்.
காய்ஸ் இந்த இடத்துல வந்து 2 ரோடு பிரியும். மேல் ரோடு இல்லை, கீழ் ரோடு. கோடநாடுக்கு ஸ்ட்ரைட்டாக போன் போட்டிருக்கா. இப்படியே நேராக போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். சின்ன பெண்டில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ரோடு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா காட்டுறேன் பாருங்கள். இதுலேருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்து அப்படியே நேராக போகணும். ஒரு வழியாக நம்ம ஈலடா வந்தாச்சு காய்ஸ். ஃபுல்லாக இங்கே வந்து ஃபுல்லாகவே விவசாயம் தான். கீழே அந்த சைட்லாம் பார்த்தீங்க, அங்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பச்சை பசேல்னு. காய்ஸ் இந்த ஊர் பேர் தான் கரடாமட்டம். என்னடா பண்ண கரடாமட்டம் தான் காய்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடநாடு எஸ்டேட்டோட அழகை அப்படியே ஃபுல்லாகவே பார்க்க முடியும். ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லாவே தெரியும், ஃபுல்லாக எஸ்டேட்டோட தெரியும். ஆக்சுவலாக அந்த கோடநாடு எஸ்டேட் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மாவோட இங்கே பேலஸ் வந்து இங்கே தான் இருந்துச்சு. சரி, இங்கே தான் இருக்குது. அதுக்கு வந்து 5 கேட்டுன்னு சொன்னாங்க காய்ஸ். ஆனால் 5 கேட்டு எனக்கு எத்தனை கேட் இருக்குன்னு தெரில. நம்ம போகும்போது ஒரு கேட்டு, அங்கிட்ட ஒரு கேட்டு. எனக்கு ஆக்சுவலாக 2 கேட்டு தான் தெரியும். ஆனால் அந்த 5 கேட்லேருந்தும் நம்ம பங்களாவுக்கு போயிடலாம். இது எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்த வீடு காய்ஸ். இங்கே ஸ்டே பண்ணி இங்கே வேலை செஞ்சுக்கலாம். ஃபுல்லாக டீ தோட்டம் காய்ஸ், செம்மையாக இருக்குது. அந்த டீ தோட்டத்தில் ஃபுல்லாக மட்டமாக வெட்டி காய்ஸ்
அது நடந்து போகிறதுக்கு வழி வெட்டியிருப்பாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கோடநாடு எஸ்டேட்டு கைஸ், இது ஃபஸ்ட்டு கேட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டு. இங்கே வந்தீங்க அப்படின்னா கோடநாள் வந்து யாராவது ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணுற அளவு வசதி இருக்குது. இங்கேயும் கெஸ்ட் ஹவுஸு, ரெசார்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸ்டே பண்ணிக்கலாம், பயப்படாமல் வரலாம். வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து ரெசார்ட் எல்லாமே இருக்குது. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போனோன்னா 2வது கேட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் ஒரே ஒரு டைம் வந்து இந்த வழியில் போயிருக்கேன். அங்கே கேட்டு வரைக்கும் போயிருக்கேன். இது 2வது கேட்டு. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். அது ஃபஸ்ட்டு கேட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது. உள்ளே தான் அந்த பங்களா இருக்குது. அது ஃபஸ்ட்டு கேட்டு, இது செகண்ட் கேட்டு. மொத்தம் 5 கேட் இருக்குன்னாங்க. கோத்தகிரி, அஞ்சல். உள்ளே நம்மளால் போக அலௌட் கிடையாது. வெளியே இருந்து பார்த்துக்கலாம் கைஸ். வாங்க, 2வது கேட்டு தாண்டிட்டோம். இப்போது வந்து கைஸ் இது 3, இந்த கேட் ஒன்று 4. எல்லாம் பக்கம் தான் இருக்கா. காய்ஸ், இதிலிருந்து பார்க்கலாம் காய்ஸ், வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து நான் அந்த இடத்துல ஸ்லோ பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். காய்ஸ், இங்கே ரிவீட்மெண்ட் போட்டாங்க. அதனால் இந்த வியூ வந்து இந்தளவு நம்மளுக்கு பார்க்க முடியாது. உங்களுக்கு எந்தளவு முடியுமோ அந்தளவு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் காய்ஸ். சும்மா செம்ம வியூ. வாங்க நம்ம இன்னும் பக்கத்தில் போய் பார்ப்போம். காய்ஸ், இந்த கோடநாடு வந்து நம்ம நீலகிரியோட பார்டரில் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் வந்து நீலகிரியோட பார்டரில் இருக்கிறதுனால அங்கேருந்து வந்து கர்நாடகா, பவானி, அதோட எல்லா இடம் வியூவை பார்க்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும் காய்ஸ். இந்த பஸ்ஸு தான் காய்ஸ் நம்மளை அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஜர்க் அடிச்சுட்டு வந்துட்டார் டிரைவரு. கொஞ்சம்லாம் அப்படியே பயங்காட்டி விட்டார் காய்ஸ். ஓவர்டேக் அடித்து நான் வந்து முன்னாடி வந்து ஸ்லோ பண்ணி அவருக்கு சைடு கொடுக்கலான்னு வரும்போது அவர் ஃபுல்லாக ஏறிட்டார் கைஸ். ஏறி அப்படியே கொஞ்சம் கதி கலங்க விட்டார் கைஸ். பாருங்கள் வியூ ஃபுல்லாக எப்படி தெரியுது பாருங்கள். சும்மா அவ்வளோ அழகாக இருக்குது. சும்மா பங்கமாக இருக்குது கைஸ். இருங்க, நம்ம பைக்கை சைடில் நிறுத்திட்டு அப்படியே வந்து அப்பா
நல்லா இருக்கா? சரி வாங்க கொஞ்சம் முன்னாடி போகலாம். முன்னாடி போயிட்டு அந்த சைடில் பைக்கை நிறுத்தலாம். காய்ஸ் ஃபுல்லாக மழை அடித்து ரொம்ப இதாகிடுச்சு. ரொம்ப நேரமாக ஓரமாக நின்றுட்டோம். மறுபடியும் மழை வருது காய்ஸ். சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ டிக்கெட்டு? டிக்கெட் எவ்வளோண்ணா? நாளைக்கு 40 ரூபா. லோக்கலாக தான் டிக்கெட் வாங்கிட்டாங்கண்ணா. இங்கே பார்த்துட்டு இங்கே இருக்கிறவங்க டிக்கெட் வாங்கடா. என்னண்ணே டிக்கெட் இல்லை நம்ம மட்டும் தான் போகணும் போச்சு. இருக்கு செம்மையாக இருக்கணும். ஆனால் அந்த தண்ணி தரதை காட்டல தெரியல. எங்கே